எந்தன் மனதில் என்றும் என்றும் முந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் முந்தன் வழித்துணை வேண்டும். தேடுகிறேன் தெய்வமே, பாடுகிறேன் பரம்பொருளே, வாழத்தாண்டி கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். பிறந்தேன் என நான் நடும்போது தாங்கிடும் தாய்மடி வேண்டும். வான்மலை வளர்த்தரு துளிந்திடும் வசந்தம் போலொரு இதம் தர வேண்டும். இமை பொழுதும் நீங்காமல் உன்னை நான் நினைத்திட வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் அதுவே தொடர்ந்திட வேண்டும். வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். பொழுதிடும் காலை இளங்கதி போல என் மனம் நிறைந்திட வேண்டும். விழுந்திடும் போதும் கலங்கிடும் போதும் எழுந்திடும் வல்லமை வேண்டும். என்னுடனே நீ இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். மண்ணுயிரை காப்பவனே, மனதில் நேசம் வேண்டும். வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். தேடுகிறேன் தெய்வமே, பாடுகிறேன் பரம்பொருளே, வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் உந்தன் நினைவுகள் வேண்டும். எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் உந்தன் வழித்துணை வேண்டும். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 17 இறை வாக்கியங்கள் 11 முதல் 19 வரை. இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஊரின் நடுவிலே செல்கின்ற பொழுது ஊருக்கு வெளியே 10 தொழுநோயாளர்கள் தங்களுடைய நோயினால் வருந்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை கண்டதுமே, இயேசுவே எங்கள் மீது இரங்கும் என்று சொல்லி கெஞ்சுகின்றார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசு குணப்படுத்தி குருக்களிடம் காண்பிக்க அனுப்புகின்றார். மேலுமாக அந்த நிகழ்விலே ஒருவர் மட்டும் திரும்பி வந்து தாம் குணமடைந்ததற்கு நன்றி கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, முதலிலே ஆண்டவர் அந்த வழியோரமாய் செல்கின்றார் என்று அறிந்த அந்த 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு, ஐயா இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தங்களுடைய நோய்களுக்காக ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வின் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த தொழுநோயாளர்கள் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் நான் என்னுடைய உடல் நோயினாலோ மன நோயினாலோ வருந்துகின்றேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து செல்கின்றார் என்று நாம் அறிகின்ற பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அழைக்க வேண்டும், கெஞ்சி கேட்க வேண்டும். நம்முடைய மத்தியிலே ஒரு கேள்விகள் எழலாம். எப்படி ஆண்டவர் நம் மத்தியில் வருவார் என்று. இதோ இப்பொழுது நம் மத்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நற்கருணை வடிவிலே இருக்கின்றார். ஒவ்வொரு ஆலயங்களிலும் நற்கருணை பேழையிலே நம் ஆண்டவர் வாழும் கடவுளாக இருக்கின்றார். அங்கே அவர் மத்தியில் நான் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி நம்முடைய உடல் மன நோய்களுக்காக ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புது விதமான குணமளிக்கும் வல்லமையை இங்கே காண்பிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு குணமாடுத்தவில்லை. மாறாக நீங்கள் போய் குருக்களிடம் உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். எதற்காக அவர் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பார்க்கையிலே, தொழுநோயாளர்கள் யாரும் ஊருக்கு உள்ளே வரக்கூடாது என்பது அவருடைய சட்டமாக இருந்தது. ஏனெனில் அந்த தொழுநோய் ஒரு சிலருக்கு பரவி விடலாம் என்று சொல்லி அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எப்பொழுது தங்கள் நோய் நீங்கி ஊருக்குள் செல்ல வேண்டுமோ அப்பொழுது குருக்களிடம் சென்று அவர்கள் தங்கள் நோய் நீங்கிவிட்டது என்பதை உறுதிப்படுத்திய பின்பே அவர்கள் ஊருக்குள் செல்ல முடியும். அதன் காரணமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருக்களிடம் அவர்களை அனுப்புகின்றார். ஆக நம்முடைய ஆண்டவரும் ஒரு சில நேரங்களில் நம்முடைய உடல் மன நோய்களை நீக்கியதற்கு ஒரு செயலாக நம்முடைய இல்லங்களுக்கோ அல்லது ஆலயத்தில் இருக்கின்ற குருக்களிடமோ ஒரு சிலர் மருத்துவரிடமோ செல்ல வேண்டும் என்பதை ஒரு சில நபர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கையிலே அந்த 10 தொழுநோயாளர்களும் குருக்களிடம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் நோய் அனைத்தும் நீங்குகின்றது. அப்படி நீங்குகின்ற பொழுது அதில் ஒருவர் மட்டும் மீண்டுமாக ஆண்டவரிடம் திரும்பி வருவதை பார்க்கின்றோம். திரும்பி வந்து தனது நோய் நீங்கியதற்கு நன்றி கூறுகின்றார். ஆண்டவரும் ஆச்சரியப்படுகின்றார். ஏன் 10 பேரும் குணமாகவில்லையா? நீர் ஒருவர் மட்டுமே என்னிடம் திரும்பி வந்திருக்கின்றாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை ஆசீர்வதித்து மீண்டுமாக அனுப்புகின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்விலே நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள், கவலைகள், உடல் நோய்கள், மனநோய்கள் என்று சொல்லி ஆண்டவரிடம் வந்திருப்போம்.
அந்த ஆண்டவர் நமக்கு குணமளித்திருக்கலாம். ஆனால் எந்த அளவிற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உணர்ந்து நன்றி சொல்கின்ற ஒரு விதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, இந்த 40 நாள் நான் நற்கருணை ஆராதனையை நம்முடைய மக்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஆரம்பித்த உடனே ஒரு சில விண்ணப்பங்கள் வந்தது. என்னுடைய பங்கிலிருந்தும் ஒரு சில விண்ணப்பங்கள், வேண்டல்கள் நற்கருணை நாதரிடம் மன்றாட வந்தது. அதில் ஒரு மாபெரும் அதிசயமும் நடந்தது. அதற்கு அந்த குடும்பமே ஆண்டவருக்கு நன்றியும் சொல்லியிருக்கின்றது. ஆக தான் பெற்ற ஒரு குணமளித்த ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி கூறியிருக்கின்றார்கள். ஆம், இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நபர் வயது முதிர்ந்தவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய மருத்துவரை சந்தித்து அனைத்து மருத்துவ சிகிச்சையும் பெற்று கொண்டிருக்கின்றார். தன்னுடைய நோய்க்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து பார்க்கின்றார்கள். ஒரு சில புற்றுநோய் கட்டிகள் இருப்பதை கண்டுபிடிக்கின்றார்கள். ஆக இப்படியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நாம் நேரலையில் நடத்துகின்ற இந்த நற்கருணை ஆராதனையில் ஆண்டவரிடம் ஜெபிக்க சொல்லி அந்த வயது முதிர்ந்தோருடைய தந்தையானவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் நானும் நற்கருணை ஆண்டவரிடம் அந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து, அந்த நற்கருணை ஆசீர்வாதம் முடிந்து ஒரு நாள் கூட ஆகவில்லை. அடுத்த நாள் அந்த சகோதரர் மீண்டுமாக எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஃபாதர், என்னுடைய தந்தைக்கு நான் மீண்டுமாக ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், அந்த புற்றுநோய் கட்டி இருந்த அடையாளமே தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லி நன்றி உள்ளத்தோடு நற்கருணை ஆண்டவரை தேடி வந்தார்கள். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஒரு சில விண்ணப்பங்களை வைத்திருக்கலாம். அந்த விண்ணப்பங்கள் ஏற்கனவே நிறைவேற்றியும் இருக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். அந்த நன்றி உள்ளம்தான் நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருக்கும் என்பதையும் இன்றைய தினம் நாம் உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். ஆம், இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி வருவோம். அவர் நம் பாதையில் செல்கின்ற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவோம். எனக்கு இரங்கும் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று வாழ்வில் பல விதங்களில் குணமாகி அந்த குணமளித்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோடு திரும்பி வருவோம். அவர் பாதம் அமர்வோம். இறைவன் என்றென்றும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உலகம் முழு
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.